அரசு போக்குவரத்து கழக பணிகளை தனியாருக்கு ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை பல்லவன் இல்லம் முன்பு அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். அதிமுகவினுடைய மிக முக்கிய சங்கத்தில் அது அதிமுகவின் சார்பாக இருக்கக்கூடிய மிக முக்கிய அமைப்பான அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக இன்று பல்லவன் இல்லம் அருகே இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், தொழிலாளர்கள், ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் பாலகங்கா ஆகியோர் எல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் திமுக அரசாங்கத்தால் பல்வேறு இன்னல்களுக்கும் அநீதிகளுக்கும் ஆளாகப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதே போல செப்டம்பர் 2023 ஆண்டு முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு ஒப்பந்த நிலுவைத் தொகையை ஒரு வருடத்திற்கு இல்லை என்று அரசு அறிவித்திருப்பதாக குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதே போல 3 ஆண்டுகள், அதாவது அந்த அவங்களுக்கான அப்ரைசல் டைம் 3 ஆண்டுகள் என்பதை 4 ஆண்டுகளாக இந்த அரசு உயர்த்தி இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து அவர்களது கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் முழக்கமாக எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போக்குவரத்து ஊழியர்கள் அனைவரும் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று இதில் பேசியிருக்கக்கூடிய போக்குவரத்து சங்கத்தை சார்ந்த தொழிலாளர்கள், அவர்களின் அமைப்பை சார்ந்தவர்களும் அதே போல அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இதில் பேசி வருகிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயம் வெற்றி பெற்று போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.